வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இப்போ தைப்பூசம் வருது. தைப்பூசத்துக்குன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் தைப்பூசம். அதை எப்படி நம்ம யூடியூப்பில் கொண்டாடலான்னு பார்க்கலாமா? முருகனுக்கு உகந்தது திணை அரிசியும் தேனும். இது ரெண்டையும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை நம்ம கொண்டாடுற விதமாக இன்னைக்கு நம்ம திணை அரிசி பாயசம் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இந்த தைப்பூசங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம முருகனுக்கு கொண்டாடுறது இல்ல, உலகம் பூரா இருக்கிற முருக பக்தர்கள் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, லண்டன் இங்க இருக்கிற எல்லா முருக பக்தர்களும் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா இதை கொண்டாடுவாங்க. அவங்க நிறைய பேர் பாத யாத்திரையா முருகன் கோயிலுக்கு போவாங்க, காவடி எடுப்பாங்க, அலகு குத்திப்பாங்க, அண்ட் ரொம்ப நாள் பூரா விரதம் இருந்து முருகனை எப்படியெல்லாம் முருகனை கொண்டாட முடியுமோ அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. நம்மளால ஒரு சின்ன முயற்சி அவருக்கு மிகவும் பிடிச்ச திணை அரிசி பாயசமும் பண்றோம். இப்போ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லலாமா? திணை அரிசி 1 கப், பாசிப்பருப்பு அதாவது பைத்தப்பருப்பு 1/2 கப், பாகு வெல்லம் 3 கப்பு பொடிச்சது. உங்களுக்கு வேணும்னா கூட்டிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ போடலாம். தேன் 2 ஸ்பூன். திணைன்றது ஒரு சிறுதானியம், மில்லட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாதம் தான் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் இல்லை. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சில நகாஷ் வாயில் எல்லாம் பண்ணி இதை சாஃப்டாக ஆக்கணும். அது அப்போ தான் இந்த மாதிரி பல்லு இல்லாதவெல்லாம் சாப்பிட முடியும். அதனால முதல்ல திணை அரிசியை வறுத்துக்கணும். சுதா, இந்த திணை அரிசியை வறுத்துடும் போடுறேன். நல்லா வாசனை வரும்படி வறுக்கணும். ரொம்ப ஹைலி வைக்கக்கூடாது. இது ரொம்ப கலர்லாம் மாறாது, ஏன்னா ஏற்கனவே இது லைட் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கு. அதனால ஒரு வறுத்த வாசனை ஒன்று வரும், அது போதும். இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். அடுத்தது பருப்பையும் நல்ல வாசனை வரும்படி வறுக்கணும். இது நல்லா ஆறணும். இப்ப ஆறின உடனே முக்கியமான ஒரு டிப் ஒன்று சொல்றேன். இது வேக வச்சாலும் அந்த அளவுக்கு குழஞ்சு வராது. அதனால நாங்க என்ன பண்றோம், இதை மிக்சியில ரவை மாதிரி நல்லா பொடிச்சுக்க போறோம். ரொம்ப மாவு மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ரவை பதத்துல இருந்தா போதும். பாருங்க, சாஃப்டா ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். முழுக்க மாவு அரைக்கக்கூடாது, குறைன்னு இப்படி அரைக்கணும். இப்போ வானலியில நெய்யை விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் நல்லா பொன் கலரா வறுத்துக்கணும். பாதாம் போட்டுட்டுமா? போட்டு திராட்சையும் போட்டு போதும். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்லியே இந்த திணையும் பயத்தம்பருப்பும் கோர்ஸா அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த பொடியை ஒரு பரட்டிக்கலாம். அப்படி பண்ணா என்ன? நல்ல வாசனை இருக்கும், நல்லா இருக்கும், சீக்கிரம் வேகும். இந்த பொடிச்ச திணையும் பயத்தம்பருப்பையும் நம்ம வேக வைக்க போறோம். அதுக்கு இந்த கப்பால 1 கப்பு திணை எடுத்துட்டோம். அதனால இதால ஒரு 8 கப்பு இந்த பயத்த பருப்புக்கும் சேர்த்து தண்ணி ஒரு 8 கப்பு விட்டா நல்லா குழஞ்சு வேகும். அதை விட்டுடலாம். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி பொடி பண்றோம்னா, அப்புறமா அது மசிக்கவே வேண்டாம், அவ்வளவு அழகா நல்லா குழஞ்சு வந்துடும். அதுக்குதான் 8 கப்பு போருமா? போதும்.
வேணா அப்புறமா கூட வெந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா சாஃப்டா வேகணும். அதனால யூஸ்வலா சாதத்துக்கு ஒரு 4 சத்தம் வைப்பீங்கன்னா இதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா 2-3 விசில் ஜாஸ்தி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது எவ்வளவு அழகா வெந்திருக்கு பாருங்க. மசிக்கவே வேண்டாம். 3 கப் வெல்லத்தையும் இதுல போடணும். போட்டு பாக ஆக்கிடணும். இப்ப வெல்லம் இதுல போட்டு நனையிற அளவுக்கு தண்ணி விடணும். அப்பதான் உங்களுக்கு பாகு திக்கா சீக்கிரமா கிடைக்கும். இது ரொம்ப அப்படியே கெட்டி பாகெல்லாம் வர வேண்டாம். நல்ல புசு 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 புசுன்னு வந்து தேன் கன்சிஸ்டன்சி வரும். ஒரு மாதிரி ஃப்ளோயியா நல்லா திக்கா இருக்கும். அது போதும். இப்ப நல்ல புசு புசு புசுன்னு வந்துட்டு இதுவும் ஃப்ளோயியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேசா கொஞ்சம் திக்கான உடனே இந்த வெந்த திணை அரிசியும் பயத்தம்பருப்பையும் இதுல போட்டுருவோம். பாருங்க தேன் மாதிரி வந்துடுது. கலரே பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கு. அதுக்குதான் அந்த டிப்பு சொன்னோம் இல்லையா, அது. இது என்னன்னா ஒரு சின்ன கப்பு தான் திணை எடுத்திருக்கோம். இதுவே வந்து ஈஸியா ஒரு 6 பேர் சாப்பிடலாம். 6 டம்ளர் வந்துடும். நல்லா காணும். அதோட உடம்புக்கும் நல்லது. இப்போ ஏலக்காய் பொடி போட்டு நல்ல வாசனை வருது பத்தியா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆறின பால் இருக்கு, அதை விடணும். போறோம். ஏன் நம்ம ஆறின பால் எடுத்துக்கிறோம்? ஏன்னா வெல்லம் சூடா இருக்கு. சூடுல சூடான பாலை விட்டா உடனே திரிஞ்சு போயிடும். அதனால ஆற வச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த திராட்சை முந்திரி எல்லாம் போட்டுட்டுமா? போட்டுரும். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுது. பட் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் தினையும் தேனும். தேன் வந்து எப்ப சேர்க்கணும்னா ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறம் சேர்த்தா நல்லது. ஏன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்போது தேனை சேர்க்கக்கூடாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் தேன் அப்படியே சேர்த்துடணும். கம கம திணை தேன் பாயசம் ரெடி. சமன் பாயசம் பண்ணி கொடுத்தேன்ல, நல்ல பாட்டா ஒண்ணு முருகன் மேல பாடு. பாட்டு கேட்டாலும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போடுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.